அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய வளர்ச்சிங்கிறது முழுக்க முழுக்க துரோகத்தின் அடிப்படையில் வந்த வளர்ச்சி தான். நீங்க அதே செங்கோட்டையன் யாரால் அடையாளம் காட்டப்பட்டாரோ அதே செங்கோட்டையன் அவர்களை இவர் நீக்கிறார் கட்சியை விட்டு. அவருடைய பெரும் கோபமே அதுதான் திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு. உங்களால் நீக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் இது வரைக்கும் உங்க கட்சியில இருந்து? யாரையெல்லாம் நீக்கி இருக்கீங்கன்னா யாரெல்லாம் உங்களை வளர்த்த உதவி பண்ணார்களோ, யாரெல்லாம் நீங்க அமைச்சராக இருப்பதற்கும், யாரெல்லாம் நீங்க முதலமைச்சராகிறதுக்கு காரணமா இருப்பாங்களோ அவங்களெல்லாம் நீக்கி நீங்க வந்து கட்சியை சின்ன பின்னப்படுத்திட்டீங்களா? இன்னைக்கு நீங்க முக்குளத்தோர் வாக்கு விழுந்துரும் நினைக்கிறீங்களா? சசிகலா அம்மையார் நீங்க கட்சி விட்டு நீக்கின பிறகு ஒரு பெரும் சக்தியாக இந்த சமூகத்தில் அவங்க இருக்கத்தான் செய்யறாங்க. நீங்க வேணும்னாலும் சரி வேண்டாம்னாலும் சரி விதி அதுதான். டிடிவி தினகரன் அவர்களுக்கு அவர் துரோகம் பண்ணலையா? அவரை கூட்டிக்கிட்டு ஜெயலலிதா அம்மையாரனுடைய பொம்மை மறைந்த பொம்மையை முன்னாடி வச்சுக்கிட்டு போய் ஓட்டு கேட்கலையா? அவர்களை திரும்ப வேலைக்காரின்னு சொல்லலையா? அப்ப அது துரோகம் இல்லையா? குறைந்தபட்ச மரியாதையாவது இருந்திருக்கலாம்ல, அதை பத்தி விமர்சனம் பண்ணாலாவது இருந்திருக்கலாம்ல. அப்படி தொடர்ந்து துரோகங்களை மட்டுமே செஞ்சுக்கிட்டு வந்தவர் தான் பழனிசாமி அவர். அவருடைய சொந்த விருப்புக்கு அவர் கட்சியை நடத்துகிறார். ஒரு பதிலையே நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம். எங்க இஷ்டம் நான் யாரு கூட வேணாலும் கூட்டணி வச்சுக்குவோம் அப்படி சொல்றதுங்கிறது சொந்த விருப்புக்கு கட்சி நடத்துற மாதிரிதான். தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக இன்னாரோட கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறோம்னு சொல்றதுதான் வந்து ஒரு 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 மெச்சூரிட்டி பொலிட்டீஷியனுக்கான வார்த்தை. எப்படியோ ஒன்று முதலமைச்சர் ஆயிட்டான்ல, இதெல்லாம் தான் அவரோட இம்மெச்சூரிட்டியை காட்டுது, அந்த குறுகின மனப்பான்மை. தான் கட்சி தலைவராக இருக்கிறது மட்டும் தான் நோக்கமா அவர் கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா கட்சியினுடைய சொத்துக்களும் அவர் மீது பாரதிய ஜனதா வைத்திருக்கக்கூடிய ஒரு பிரஷர் ஒன்று இருக்குல்ல. நீங்க பாரதிய ஜனதாவோடு சேர்ந்தா தோல்விங்கிறது அவருக்கும் தெரியும், அவருக்கு மட்டும் தெரியாது. 32 பேர் வழக்கில் இருக்காங்கல்ல அவங்க கட்சியில இருக்கிற முக்கியமான லீடர்ஸ் எல்லாம் ஊழல் பட்டியலில் ஒன்றிய அரசோட இடி வழக்குகள்ல பெண்டிங் இருக்குதானே செய்யறாங்க. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய தமிழ்மாறன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். நீங்க ஒரு சேலம் மாவட்டத்தை சார்ந்தவர், அந்த மண்ணின் மைந்தர். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த ஊரை சார்ந்தவர் தான். அவர் ஒரு ஆக்சிடென்டல் சீஃப் மினிஸ்டர் என்றுதான் கூறப்படுகிறது. அவர் என்ன சொல்றாரு, ஒரு சாமானியனும் ஒரு சாதாரண ஒரு அடிமட்ட தொண்டனும் முதல்வர் ஆவது என்பது சாதாரண விஷயம் அல்ல, அது அதிமுகவில் மட்டும்தான் நிகழும். அப்படிப்பட்ட ஒரு அழகிய ஒரு முன்னுதாரணம் நான் தான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தன்னை பிரகடனப்படுத்திக் கொள்கிறார். அந்த கட்சியில் அதாவது ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒரு வார்த்தை கூட கூறுவார் அவரை பற்றி, நான் டான் இல்லை, நான் அடிச்சவனெல்லாம் டானு அப்படின்ற மாதிரிட்டு அவர் யாரெல்லாம் 3 பெருந்தலைவர்கள் அந்த கட்சியில் இருந்த நீக்கினார்களோ, ஓ பன்னீர்செல்வம், சசிகலா அம்மையார், டிடிவி தினகரன் அடிச்சு நீக்கினார்களோ, நான் அடிச்சவனெல்லாம் டான் அப்படின்ற மாதிரி தன்னுடைய கட்சியை தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருக்கிறார். சட்டமன்ற தேர்தலில் தன்னுடைய பலத்தையும் தன்னுடைய அந்த ஆளுமையும் நிரூபிக்க வேண்டிய தருணமும் அவருக்கு இருக்கிறது. ஸோ எப்படி அவர் முதல்வர் ஆனார்? நீங்க அந்த மாவட்டத்தை சார்ந்தவர் என்பதனால், அந்த ஊரை சார்ந்தவர் என்பதனால் நான் உங்கள்கிட்ட கேட்கறது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி அவர் இவ்வளவு பெரிய அசுர வளர்ச்சி? அது அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய வளர்ச்சிங்கிறது முழுக்க முழுக்க துரோகத்தின் அடிப்படையில் வந்த வளர்ச்சி தான். சார் எப்படி சொல்லிட்டீங்க? ஆமா, ஏற்கனவே நான் அவரை பத்தி மற்றொரு சேனல்ல பேசும்பொழுது கூட விளக்கமா நான் சொல்லியிருந்தேன். நான் ஒரு உள்ளாட்சி தேர்தல், சிலுவம்பாளையம்ங்கிற ஊராட்சியை சேர்ந்தவர், தான் முத தேர்தல்ல மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சவர். அது ஏன் அப்படி ஒரு தோல்வினா, அங்க இருக்கிற மக்கள் ஏத்துக்கல. ஏன் ஏத்துக்கல அப்படிங்கிறதுக்கு பின்புலத்தை பார்த்தோம்னு சொன்னா, ஒரு குற்ற வழக்கு பின்னணி, கொலை குற்ற பின்னணி கொண்டிருந்தவர் அவர். அந்த வழக்குல இருந்து விடுவித்தவர், பேருதவி செய்தவர் அவருடைய பக்கத்து காட்டுக்காரரான இன்றைய அமைச்சர் சு முத்துசாமி ஐயா அவர்கள். அவர் தான் பேருதவி செஞ்சார். அன்னைக்கு அவங்க குடும்பத்துக்குள்ள சமாதானம் பேசி வச்சு அவர்களுக்கு பெரிய உதவியை செஞ்சு காப்பாற்றி விட்டாங்க. அவருக்கு விசுவாசமா இல்லாம தான் செங்கோட்டையன்கிட்ட போய் சேர்ந்தார். ஐயா செங்கோட்டையன்ட்ட, முன்னாள் அமைச்சர் அவர்கள்ட்ட. அவருக்கு துரோகம் பண்ணிட்டு தான் சசிகலா அம்மையார்கிட்ட விசுவாசியா போனாங்க. அப்படி டிடிவி தினகரன்ட்டையும் அப்படி போய் சேர்ந்ததுதான்.
ஆனா நீங்க கடைசியா இவங்க எல்லாருக்குமே இவர் துரோகம் பண்ண வரலாறு தான் இவருக்கு இருந்துகிட்டு இருக்கு. நீங்க அதே செங்கோட்டையன் யாரால் அடையாளம் காட்டப்பட்டாரோ அதே செங்கோட்டையன் அவர்களை இவர் நீக்கிறார் கட்சியை விட்டு. அவருடைய பெரும் கோபமே அதுதான் திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு. ஏன்னா வந்த நிலை அவங்களுக்கு தெரியும்ல, எப்படி வீட்டுல வந்து நின்னாரு, எப்படி கை கட்டி நின்னாரு, எப்படி எல்லாம் வந்து பஸ் ஆபீஸுக்கு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா இருந்த பொழுது எப்படி எல்லாம் இருந்து அங்க இருந்து புரோக்கர் வேலை பார்த்தாருங்கிறது அவருக்கு தெரியும்ல, எப்படி எல்லாம் அவரால் வளர்ந்தாருங்கிறது அவருக்கு தெரியும்ல. அப்ப அந்த கோபம் அவர்கிட்ட இருந்து போகாதான் திரு செங்கோட்டையன் அவர்களை நகர்த்துச்சு. அவருக்கு மிகப்பெரிய துரோகம். முத்துசாமி ஐயா அந்த ஆரம்பத்துல நடந்த துரோகத்துக்கு பிறகு அவர் திரும்ப எந்த விதத்துல என்கரேஜ் பண்ணவே இல்லை, இவரும் அவர்கிட்ட போகவும் இல்லை. ஏன்னா அவர் இடம் கொடுக்க மாட்டாரு தெரியும், இஸ் மேன் ஆஃப் பிரின்சிபல். ஸோ அங்க திரும்ப போயெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதிமுக ஒரே கட்சியில தான் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. டிடிவி தினகரன் அவர்களுக்கு அவர் துரோகம் பண்ணலையா? அவரை கூட்டிக்கிட்டு ஜெயலலிதா அம்மையாரனுடைய பொம்மை மறைந்த பொம்மையை முன்னாடி வச்சுக்கிட்டு போய் ஓட்டு கேட்கலையா? இபிஎஸ்ஆ? ஆமா, இல்ல அது ஓ பன்னீர்செல்வம் தரப்பு பண்ணுச்சு. இவரு தான் வண்டியில உட்கார்ந்து இருந்தாரு. எல்லாருமே போய் ஓட்டு கேட்டவங்க தானே தினகரனுக்கு முதல் கட்டத்துல. ஆர்கே நகர் எலெக்ஷன். ஆமா, அவங்களுக்கு துரோகம் பண்ணலையா? சசிகலா அம்மையார அவங்க வீட்டு வேலைக்காரின்னு சொல்லலையா? அந்த அம்மையார் தான் அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க முதலமைச்சரா. அந்த யானை மாலை போட்டு அதிர்ஷ்டத்தினால முதலமைச்சர் ஆகிற கதை இருக்கு பாத்தீங்களா? அதுல அந்த அம்மையார் தான் அவங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர்களை திரும்ப வேலைக்காரின்னு சொல்லலையா? அப்ப அது துரோகம் இல்லையா? குறைந்தபட்ச மரியாதையாவது இருந்திருக்கலாம்ல, அதை பத்தி விமர்சனம் பண்ணாலாவது இருந்திருக்கலாம்ல. அப்படி தொடர்ந்து துரோகங்களை மட்டுமே செஞ்சுக்கிட்டு வந்தவர் தான் பழனிசாமி அவர்கள். அதனாலதான் சொல்றேன், ஒரு உள்ளாட்சி தேர்தல் அவரை நம்பல. அதிமுகங்கிற ஒரு புற்றுல பூந்த பாம்பு மாதிரி அவங்க எல்லாம். அவர் பெரிய அந்த துரோகங்களுடைய அதிமுக கட்சி இந்த ரெட்டலைனால ஜெயிச்சுக்கிட்டு வராரு. அது இல்லாம நிக்க சொல்லுங்களேன் பார்க்கலாம். நடக்காது. ரெட்டலை அதிமுக, அதுல அவருக்கு இருக்கிற சேலம் மாவட்டத்தில் இருக்கிற அதிமுக மீது இருக்கக்கூடிய சில பற்றுத காரணம் தான் அவர் ஜெயிச்சுட்டு வர்றதுக்கான காரணம். அவர் தனியா நின்னாருன்னா எந்த காலத்துல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதான் அவருடைய நேச்சர். கூடுதலா இன்னொரு ஃபேக்டர் சொல்லப்படுது, 10.5 ஒரு காரணம் இல்ல. 10.5 பாமக கூட்டணி ஒரு காரணம்னு வச்சுக்கலாம். அவர் அதை விட்டு அவர் நகர முடியாது. இருக்கக்கூடிய மாவட்டம், அந்த மாவட்டத்துல சம பங்களிப்பு அவங்களுக்கு இருக்கு. அந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை வந்து வச்சுக்கிட்டே இருப்பார். அவர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி துணை இல்லாம அவர் தேர்தல் நிக்க முடியாது. ஓ, அப்ப இந்த சட்டமன்ற தேர்தலில் இப்ப 2 பாமக ஆயிடுச்சு. அவருக்கு இல்ல, அவருக்கு நெருக்கடி இருக்கத்தான் செய்யும். ஓகே. ஆனா அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அவங்களும் ஒன்னா தான் இருப்பாங்க. அன்புமணின்னு சொல்லிடலாமே, அதையும் ராமதாஸ் ஐயா போட்டு குழப்பம். ஓகே ஓகே, அவரே பயன்படுத்தக்கூடாது, அவரே பயன்படுத்தக்கூடாது சொல்லும்போது அன்புமணி அவர்களும் பழனிசாமி அவர்களும் ஒன்னா தான் இருக்க போறாங்க. பாரதிய ஜனதாவோடு இருக்கத்தான் போறாங்க. இப்படிதான் அது போக போகுது. இன்னொன்னு, சேலம் மாவட்டத்துக்குள்ளே எடுத்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, சேலம் மாவட்டத்துக்கு அவரு நிறைய நல்லது செஞ்சிருக்காருங்கிற ஒரு தகவல் வந்து நிறைய பரப்பப்படுகிறது. நான் கேட்கிறேன், சிட்டிக்குள்ளார நீங்க வந்து பாலங்கள், மேம்பாலங்கள் கட்டியிருக்கீங்க, அவ்வளவுதானே நீங்க செஞ்சது. அந்த மேம்பாலங்களுக்கு பதிலா நீங்க புறநகர்ல ஒரு பைபாஸ் கொடுத்திருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா, அந்த மாநகரத்தினுடைய வளர்ச்சி 2 மடங்கு ஆகியிருக்கும்ல. ஏன்னா அந்த பாலங்கள் கொடுத்ததோட டிஸ்அட்வான்டேஜ் நான் சொல்றேன். இன்னைக்கு அங்கங்க பாலங்கள் இருக்கலாம், அந்த பாலங்களை இவர் ஏன் கொடுத்தாரு தெரியுமா? பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் அவருது. பாலங்கள்ல தான் இருக்கிறதே இவர் அதிகமான கமிஷன் வாங்கினதா குற்றச்சாட்டுகள் இருக்கு. அவர் சம்பந்தி தான் பாதி கான்ட்ராக்ட் ஒர்க்க பண்ணது. கேட்டா சம்பந்தி தொழில் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்பாரு. அப்ப கிட்டத்தட்ட அவரே கான்ட்ராக்ட் விட்டு அவங்களே பணத்தை எடுத்துக்கிட்ட கதையா தான் ஆச்சு இதுல. அப்ப அந்த பாலங்கள் ஒரு பாட்டில் நெக்க தான் கிரியேட் பண்ணிருக்கு. நீங்க பெரும் வாகனங்கள்லாம் பொதுவாகவே வந்து பைபாஸ்ல போறதா நல்லது. நீண்ட நீண்ட பாலங்கள் இருக்கத்தான் செய்யுது. ஆனா சிட்டிக்குள்ளேயே நீங்க எவ்வளவு டிராபிக் நீங்க வந்து கன்சல்டேட் பண்ண முடியும்? ஒரு 2 பாட்டிலுடைய முகப்புகள் இருக்கக்கூடிய அளவுக்கு தானே அந்த ரோடுங்கிறது. அதுல நீங்க ஒரு லேயர் எக்ஸ்ட்ரா கொடுத்தா மட்டும் எவ்வளவு வந்துரு போகுது? ஒரு 10% to 15% எக்ஸ்ட்ரா கேட்டர் பண்ணலாம். அதுக்கு மேல போகும்போது டிராபிக் தானே. ஆனா ஒரு பைபாஸ் நீங்க கொடுக்கும்போது, 6 வழிச்சாலை 4 வழிச்சாலை நீங்க கொடுக்கும்போது 200% உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரோடே புதுசா ஜெனரேட் பண்றீங்க. அதுதான் மாநகரத்திற்கு அவர் கொடுக்கக்கூடிய வளர்ச்சி. அவர் அதை செய்யல. அதை செஞ்சிருந்தா முறையான மாநகர வளர்ச்சி ஏற்பட்டு இருக்கும்.
இவர் பாலங்கள்ல கமிஷன் கட்டுறதுக்காக கடைசி 2 வருஷம் போட்டு அடிச்சு எடுத்ததுதான் அந்த காசுக்கு. ம். அதுக்குதான் அவர் பாலங்கள் அதிகமா கட்டின மாதிரி தெரியுது. ம். ஒண்ணு. ஆனா இன்னும் இதுல ஒரு சின்ன ஒரு குறுக்கீடு. இப்போ நீங்க இத வந்து அதில் நடந்த முறைகேடுகள், அவருடைய அந்த சுயநலம் இதெல்லாம் வந்து நீங்க சொல்றீங்க. இதே விமர்சனமாக என்ன வைக்கப்படுது அப்படின்னா, இப்போ இபிஎஸ் முதலமைச்சர் ஆயிருக்காரு, முதல் முறையாக ஒரு ஆக்சிடென்டல் சீஃப் மினிஸ்டர். அவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு பாருங்க எவ்வளவு ப்ரொவைட் பண்ணியிருக்காரு, எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. திரும்புற இடமெல்லாம் பாலம். பாத்தீங்களா, அப்பா சூப்பரா இருக்கு. ஆனால் பாருங்க, கலைஞர் அவர்கள் கிட்டத்தட்ட 19 ஆண்டுகாலம் வந்து தமிழ்நாட்டை ஆண்டவர். ஆனால் திருவாரூருக்கு அவர் ஒண்ணுமே செய்யலை அப்படின்ற ஒரு ஒப்பீடு அதிமுகவினரும் முன்வைக்கிறாங்க, பல வலதுசாரிகளும் வந்து முன்வைக்கக்கூடிய கருத்துக்களை நல்லா பாருங்க. 2 விதமான மாவட்டங்கள் உண்டு. விவசாயம் சார்ந்த மாவட்டம் திருவாரூர். நீங்க அந்த விவசாயிகளுக்கு கலைஞர் அறிவிக்காத திட்டங்களே இல்லை. இலவச மின்சாரத்துல இருந்து, நீங்க அவர்களுக்கு சப்சிடியில டிராக்டருக்கு கொடுக்கறதுல இருந்து, நீங்க பம்பு செட்டுக்கு சப்சிடி கொடுக்கறதுல இருந்து, நீங்க எல்லா விதமான திட்டங்களும் அந்த விவசாயத்தை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க. அது விவசாயம் சார்ந்து தண்ணி இருக்கிற இடத்துக்கு நீங்க அதான் செய்யணும். நீங்க அங்க போய் நான் ஃபேக்டரி கட்ட சொல்றேன், அங்க போய் நான் சிப்காட் பெருசா கொண்டு வந்து அங்க இருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாத்தையும் விவசாய நிலங்கள் எல்லாம் எடுத்து நான் தொழிற்சாலை கொடுக்க போறேன்னு சொன்னீங்கன்னா அது விவசாயிகளை அழிக்கிற வேலை. அது எங்க செய்யணும்னா மேட்டுக்காடு, சேலம் மாதிரி இருக்கிற ஊர்ல மேட்டுக்காடு, உங்களுக்கு தண்ணி பாயாத பூமி, தரிசு நிலமா இருக்கும், தரிசு நிலங்களா இருக்கக்கூடிய இடங்கள், அதை நாங்க மேட்டுக்காடுன்னு சொல்லுவோம். வானம் பார்த்த பூமி, மழை பெஞ்சா உண்டு, இல்லைன்னா விவசாயம் இல்ல. ஓகே, அந்த மாதிரி இடங்களுக்கு தொழிற்சாலை கொடுக்கறது உச்சிதமா இருக்கும். அப்ப நான் என்ன கேட்கிறேன், அப்படி அதெல்லாம் வந்து யாருன்னா சமயோஜிதமா நம்மளுடைய முதலமைச்சர் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய தன்மை அறிஞ்சு ஒவ்வொரு மாவட்டத்துக்கு வெவ்வேறு விதமான திட்டங்களை கொடுத்துட்டு வர மாதிரி இருக்காங்களா, கொடுத்துட்டு வராங்க பாத்தீங்களா, அது மாதிரி அறிவிக்கணும். நீங்க சேலம் மாவட்டத்துக்கு இவர் வந்த பிறகு சிப்காட் எக்ஸ்பான்ஷன் ஏதாவது நடந்திருக்கா சொல்லுங்க. இல்ல. வேற ஏதாவது புது தொழிற்சாலைகள் கொண்டு வந்திருக்காங்களா? அரசினுடைய தொழிற்சாலைகள் ஏதேனும் புதுசாக துவங்கப்பட்டிருக்கிறதா, விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறதா? இல்லையே. ஸ்டீல் பிளான்ட் முத்தமிழறிஞர் கலைஞர் கொண்டு வந்தது, ஒன்றிய அரசு கிட்ட பேசி வேற இடத்துல அமைய வேண்டியிருந்ததை சண்டை போட்டு இந்திரா காந்தி அம்மையாட்ட உரிமையோடு போராடி பெற்று கொண்டு வந்து கொடுத்தார். அது மாதிரியான ஏதேனும் ஒரு திட்டங்களை நீங்க ஒன்றிய அரசு வந்து கொண்டு வந்து சேர்த்துனீங்களாங்க? சேர்த்தலையே. சரி, கல்வி நிறுவனங்கள் விரிவுபடுத்தியிருக்கீங்களா? லைப்ரரி, பள்ளிக்கூடங்கள், இத்தனை பள்ளிக்கூடங்கள் நாங்க கட்டியிருக்கோம், ஹைடெக் லேப்ஸ் இவ்வளவு கொடுத்துருக்கோம், இந்த மாவட்டத்தில் கல்வி அறிவுக்கு எங்களுடைய தலைவர் அவர்கள் இவ்வளவு செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி உங்களால் பட்டியலிட முடியுமா? அதை பத்திலாம் நீங்க என்னைக்குமே கண்டுக்கவே இல்லையே. உங்களுக்கு கம்பராமாயணத்துல எழுதின சேக்கிலார் நினைச்சுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கல்வி அறிவு எப்படி இருக்கும்? அதோட முக்கியத்துவம் எப்படி புரிய போகுது? டங் ஸ்லிப்ல சொல்லிட்டாரு, அது உடனே டங் ஸ்லிப் வரவே வராதுங்க. அதுல சின்ன குழந்தைய கேட்டீங்கன்னா கூட கம்ப ராமாயணத்தை எழுதுனது யாரு சாமி அப்படின்னம்னா கம்பர்னு சொல்லும். ஏன்னா அதுலயே பேர்லயே இருக்கு. இதே திமுக ஸ்டாலின் அவர்கள் சுதந்திர தினத்தை ஜனவரி 15 சொல்லலையா? அந்த மாதிரி டங் ஸ்லிப் தான் சார். அது வேற இது வேற சார். பேர்லயே கம்ப ராமாயணம் படிக்கும்போது எப்படி சார் நீங்க வந்து கம்பரை விட முடியும்? சேக்கிலார் எங்க இருந்து சார் உள்ள வந்தாரு? அவ்வளவுதான். நாலேஜ் வைஸ் நான் நிறைய புத்தகங்கள் படிச்சுட்டு இருக்கேன். எந்த புத்தகங்கள்னா அது வந்து அடிச்சிருந்தா தானே. எங்க ஊருக்காரர் எங்களுக்கு நல்லா தெரியுங்க. பெரிய நீங்க நல்ல விஷயம், ஒரு விஷயம் நீங்க பாருங்களேன், பொலிட்டிக்கலா ஒரு லீடர்ஷிப் கம்பேரிசன் சின்னதா ஒன்று வச்சுக்கோங்க. இப்போ எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர் பாருங்க, எல்லா தலைவர்களையும் அனுசரித்து தன்னுடைய கட்சியில இருந்து தன்னை விரும்பாம வெளியே போன அண்ணன் வைகோ அவர்களையெல்லாம் இன்னைக்கு கூப்பிட்டு வச்சு அனுசரித்து வச்சுக்கிறாங்கல்ல. அது எவ்வளவு பெரிய ஒரு நல்ல புரிதல், அரசியல் புரிதல். அவர் அண்ணன் மீது, வைகோணன் மீது அந்த பற்று குறையாமல், என்னதான் இருந்தாலும் அது வந்து என்ன சொல்றது, சரியான புரிதல் இல்லாத காரணத்தினால, தவறான புரிதல் காரணத்தினால வெளியே போறாங்க, திரும்ப அரவணைச்சு ஒன்னா இன்னைக்கு பயணிக்கிறாங்கல்ல. சொல்ல போனால் கலைஞர் அவர்கள் ஆழ்வார்பேட்டு காவேரி ஆஸ்பத்திரியில வந்து அனுமதிக்கப்பட்ட பொழுது வைகோ அவர்கள் பார்க்க வந்தார். உங்களை தொண்டர்கள் உணர்ச்சிப்பட்டு கையில கிடைக்கலாம் தூக்கி அடிச்சாங்க. அந்த மாதிரி ரியாக்ஷன் இருந்தாலும் தலைவர்கள் அந்த மாதிரி இல்லையே. இல்ல, நீங்க பார்ட்டி நல்லா இருக்கணும், தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்கணும்னு சொல்லி சொன்னா நீங்க நிறைய காம்ப்ரமைசஸ் வந்து சொந்த விருப்பு இல்லாம நீங்க நடந்துக்கணும். அதான் ஒரு நல்ல லீடருக்கான ஸ்ட்ராங் எக்ஸாம்பிளா இன்னைக்கு வந்து டாலஸ்ட் லீடரா வந்து இன்னைக்கு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். அது எங்களுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய பெருமை. யார் என்ன விமர்சனங்கள் வைத்தாலும் அதை உள்வாங்கி கொண்டு
அந்த விமர்சனங்கள்ல உண்மை இருக்காங்கிறத பரிசீலனை பண்ணி அது இருந்ததுன்னா, நியாயமா இருந்ததுன்னா அதை நிவர்த்தி பண்ணுகின்ற வேலையில தன்னை ஈடுபடுத்திக்கிறாரு. தேவையில்லாத விமர்சனமா இருந்தா அதை தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்காரு. ஆனா நீங்க பழனிசாமி ஐயா எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவரை நான் கேட்கிறேன், உங்களால் நீக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் இது வரைக்கும் உங்க கட்சியில இருந்து? யாரையெல்லாம் நீக்கி இருக்கீங்கன்னா, யாரெல்லாம் உங்களை வளர்த்த உதவி பண்ணார்களோ, யாரெல்லாம் நீங்க அமைச்சராக இருப்பதற்கும், யாரெல்லாம் நீங்க முதலமைச்சர் ஆகிறதுக்கு காரணமா இருப்பாங்களோ அவங்களெல்லாம் நீக்கி நீங்க வந்து கட்சியை சின்ன பின்னப்படுத்திட்டீங்களா? இன்னைக்கு நீங்க முக்குளத்தோர் வாக்குகள் விழுந்துரும் நினைக்கிறீங்களா? சசிகலா அம்மையார் நீங்க கட்சி விட்டு நீக்கின பிறகு ஒரு பெரும் சக்தியாக இந்த சமூகத்தில் அவங்க இருக்கத்தான் செய்யறாங்க. நீங்க வேணும்னாலும் சரி வேண்டாம்னாலும் சரி, விதி அதுதான். ஆனால் அவங்க வந்து இபிஎஸ்க்கு எதிரான எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ பெரிதாக எதுவுமே ரியாக்ட் பண்றது இல்லையா சார்? அண்மை காலத்துல கூட வேற வழி இல்ல, பல்ல கடிச்சிட்டு இருக்காங்க. சொல்லி பார்த்தாங்க, ஏதாவது சமாதானம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமான்னு பாக்குறாங்க. டிடி வேணும்னா நீங்க விட முடியாதுல்ல. நீங்க முதலமைச்சரா இருந்த ஓபிஎஸ் நீங்க விட முடியாதுல்ல. ஓகே, 2 முறை முதலமைச்சருங்க, உங்களுக்கு சீனியருங்க. நீங்க இதெல்லாமே ரொம்ப அவசியம் இல்லையா சார்? இப்போ அதிமுக மேல இப்போது வைக்கக்கூடிய அண்மை விமர்சனமாக என்ன இருக்கு அப்படின்னா, அந்த 10.5% இடஒதுக்கீடு வழங்கிய பிறகு அஇஅதிமுக என்பது தன்மை மாறிவிட்டது. அம்மையார் ஜெயலலிதா அதே போல எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த அதிமுக என்பது வேறு, இபிஎஸ் அதிமுக என்பது வேறு. இது 2 சமூகங்களுக்கான அதிமுக மாறிவிட்டது அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது இல்லையா? இப்ப அவர் நீக்கிய தலைவர்களும் முக்குளத்தூர் தலைவர்களும் 3 தலைவர்களும் நீக்கிறாரு. அப்போ ஏன் செங்கோட்டையன் அவர் சமூகத்திலே நீக்கலையா? அதுலயுமே வந்து சமூக பின்னணி இருக்கு. அந்த சமூகத்துல நான் தான் வந்து ஒரு பெருந்தலைவர், அதை நிலைநிறுத்துறதா கோபிச்செட்டத்துக்கு பாளையத்துக்கு போய் எந்த தலைவருக்கும் போய் சவால் விடாதவர் இந்த தலைவருக்கு போய் சவால் விடுறாரு அப்படின்ற ஒரு கருத்தும் சொல்லப்படுது. இதெல்லாம் தான் அவர் செய்யற மாபெரும் தவறுகள் நானும் சுட்டி காட்டுறேன் இந்த இடத்துல. அவருடைய சொந்த வெறுப்புக்கு அவர் கட்சியை நடத்துகிறார். ஒரு பதிலையே நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம். எங்க இஷ்டம் நான் யாரு கூட வேணாலும் கூட்டணி வச்சுக்குவோம் அப்படி சொல்றதுங்கிறது சொந்த விருப்புக்கு கட்சி நடத்துற மாதிரிதான். தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக இன்னாரோட கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறோம்னு சொல்றதுதான் வந்து ஒரு 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 மெச்சூரிட்டி பொலிட்டீஷியனுக்கான வார்த்தை. எப்படியோ ஒன்று முதலமைச்சர் ஆயிட்டான்ல, இதெல்லாம் தான் அவருடைய இம்மெச்சூரிட்டியை காட்டுது, அந்த குறுகின மனப்பான்மை. நீங்க இத்தனை பேரை நீக்கிட்டு நீங்க எப்படி கட்சி நடத்த முடியும்? எல்லாருமே கிட்டத்தட்ட அந்தந்த ரீஜன்ல இருக்க ஸ்டால்வார்ட் லீடர்ஸ் தான். நீங்க அவங்களெல்லாம் நகர்த்திட்டு நீங்க மட்டும் எப்படி நின்ற முடியும்? அப்படின்னா அவருக்கு அந்த சரியான புரிதல் இல்லை. அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு அஜெண்டாவா இருக்கும், தான் கட்சி தலைவரா நீடிச்சா போதும், அதிமுக ஆட்சிக்கு வரணுங்கிறத 2ஆம் கட்டத்துல பாத்துக்கலாம், அவசியம் இல்லை, தான் கட்சி தலைவரா இருக்கிறது மட்டும் தான் நோக்கமா அவர் கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா கட்சியினுடைய சொத்துக்களும் அவர் மீது பாரதிய ஜனதா வைத்திருக்கக்கூடிய ஒரு பிரஷர் ஒண்ணு இருக்குல்ல. நீங்க பாரதிய ஜனதாவோடு சேர்ந்தா தோல்விங்கிறது அவருக்கும் தெரியும், அவருக்கு மட்டும் தெரியாது. 32 பேர் வழக்கில் இருக்காங்கல்ல அவங்க கட்சியில இருக்கிற முக்கியமான லீடர்ஸ், வேலுமணி ஐயால இருந்து விஜயபாஸ்கர்ல இருந்து புதுக்கோட்டை விஜயபாஸ்கர்ல இருந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி ஆகட்டும், எல்லா ஊழல் பட்டியலில் ஒன்றிய அரசோட இடி வழக்குகள்ல பெண்டிங் இருக்குதானே செய்யறாங்க. அப்ப அவருக்கு வேற வழி இல்லை. அப்படி இருக்கும்போது ஆட்சிக்கு வருவது நடக்காதுங்கிறது அவருக்கு ஒரு முடிவுக்கு வராரு. சொத்தை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற நோக்கம் அவருக்கு இருக்கு. கட்சியை தான் நிலைநிறுத்திக்கிற வரைக்கும் தான் தன்னால் அந்த சொத்துக்களை பாதுகாக்க முடியுங்கிற சுயநலத்தை நோக்கி நகர்ந்துட்டாரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு வேற எதுவும் முக்கியமா தெரியல, தன்னை நிலைநிறுத்திக்கிறது மட்டும்தான் முக்கியமாவே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப அதை கண்டினியூ பண்றாரு, அவ்வளவுதான். ஓகே, அவருனால லீடர்ஷிப் கெப்பாசிட்டியா வச்சு எல்லாரையும் அனுசரிச்சு அரசியல் பண்ற பழக்கம் அவர்கிட்ட இல்ல. எல்லாரையும் அனுசரிச்சாதான் அது வெற்றிக்கான அரசியலா இருக்க முடியும். அப்ப என்ன பண்றாரு, இவங்களால ஒதுக்கின பிறகு விஜயோட ரெட்டை கொடியை பார்த்த உடனே கூட எந்த அளவுக்கு அந்த கட்சி தரம் தாழ்ந்து இறங்கிட்டுதுங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம் அது. இதே இன்றைய பிரதமர் மோடி அவர்களாகட்டும், கடந்த காலங்களில் பாரதிய ஜனதாவுடைய தலைவர்கள் வந்து இருந்து 1 நாள் 2 நாள் தங்கி இருந்து வெயிட் பண்ணி ஜெயலலிதா அம்மையாருடைய அப்பாயின்மெண்ட் கிடைச்ச பிறகு 2 நிமிஷம் 5 நிமிஷம் போய் பார்த்துட்டு வந்தவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அந்த அம்மா எங்க அந்த கட்சியை வச்சிருந்தாங்க? எந்த ஒரு உயர்ந்த நிலையில ஒரு கட்டுப்பாட்டோட ஒரு ஸ்ட்ராங் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருந்தாங்க. இவர் எங்க நிக்கிறாருங்கிறது தெரியுதா? பியூஷ் கோயல போய் பாக்குறாரு அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறது. நீங்க டெல்லி போய் நீங்க 3 வண்டி மாறி போறீங்களே, முகமூடி போட்டு மறைச்சுக்கிட்டு வெளியே வர்றீங்களே, அது வேர்த்திருக்கும் தொடச்சிருப்பாரு. நீங்க முகமூடி கட்டிக்கிட்டு வருவீங்களா? நீங்க என்ன
தொடச்சாரு, நீங்க அது உடனே நீங்க வந்து தொடைக்கலாம். ஊடகவியலாளர் ஏங்க, நீங்களும் பாத்தீங்க, எல்லாருமே பார்த்தாங்க, முகமுடி கட்டி தாங்க இருந்தது. மறுக்கிறாரு இபிஎஸ். அப்ப என்னங்க செய்வாரு? சரி, இப்போ இறுதியான எனக்கு ஒரே ஒரு கேள்வி. இப்போ நீங்க சொல்றீங்க, இப்போது எடப்பாடியில கணிசமான வன்னியர்கள் இருக்காங்க, அவங்க தான் டிசைடிங் அத்தாரிட்டியாகவும் இருக்கிறாங்க. இப்போ பாமக 2 பெற்று இருக்கு. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எந்த மாதிரியான ஒரு சவால்களை அவர் சந்திக்க நேரிடும்? பலரும் முன்வைக்கக்கூடிய கருத்து, எடப்பாடியிலேயே ஒரு நிச்சயமா பெரிய நெருக்கடி இருக்கும் இபிஎஸ்க்கு அப்படின்னு தான் சொல்லிட்டு வர்றாங்க. ஸோ எப்படி அவருடைய எடப்பாடியிலேயே அவருக்கு வந்து இந்த முறை ரொம்ப கடினமா இருக்குமா களம் என்பது? எடப்பாடியில அவர் ஜெயிக்கிறாரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது இந்த முறை தவறாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகுது. ஒண்ணு. அதுக்கு மேல நான் இன்னொரு கருத்தை நான் ஸ்ட்ராங்கா பதிவு பண்றேன். திரு சிலுவம்பாளையம் பழனிசாமி ஐயா அவர்களுக்கு இந்த தேர்தல் இறுதி தேர்தலாக இருக்கும். என்ன சார் கடுமையான வார்த்தைகள்லாம் சொல்றீங்க? நீங்க எழுதி வச்சுக்கோங்க, இது நடக்குதா இல்லையாங்கிறத நம்ம மீண்டும் தேர்தலுக்கு பிறகு ஒரு நாள் உறுதியா இதை எடுத்து வச்சு பேசுவோம். என்ன காரணம் நான் சொல்லிடுறேன். அதிமுக கட்சியினர் பெருமளவில் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். அவங்க தொண்டர்கள் அளவுல, மாவட்ட நிர்வாகிகள் அளவுல. ஏன்னா திரும்ப ஒரு தேர்தல்னா அது எவ்வளவு பெரிய ஒரு நிதி சுமைங்கிறது அந்தந்த வேட்பாளருக்கு தெரியும். அந்த கட்சிக்காரனுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு மனநலம் இருக்கணும், வெற்றி பெறுவோம்னு ஒரு நம்பிக்கை வேணும், அதை கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர் வேணும். அது இல்லையே. அது இல்லாத போது தோல்விங்கிறது கிட்டத்தட்ட வந்து அவருக்கு ஒரு நெருக்கடியா இருக்கக்கூடிய, அவரு கட்சிக்குள்ளேயே நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல் இருக்குதுங்கிறத நிதர்சனமான உண்மை. நீங்க விஜய்னு சொல்லிக்கலாம், அவர் மேடை ஏறி என்ன வேணாலும் பேசிக்கிட்டு இருக்கலாம். அவங்க கட்சிக்காரங்கிட்ட நீங்க போய் ஒரு 100 பேர்கிட்ட சர்வே பண்ணுங்களேன், எத்தனை பேர் அவர் லீடரா ஒத்துக்கிட்டு இல்ல அவர் வந்துருவாருன்னு சொல்லி சொல்றாங்க, நீங்களே சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அதிமுக நண்பர்கள் நிறைய இருக்காங்க, சேலத்திலேயே இருக்கக்கூடிய இருக்காங்க. அது எங்க மாப்பிள்ள சரி வராது, இன்னமும் சீரழிச்சிட்டாரு கட்சிய. பாரதிய ஜனதாவுக்கு தேவையில்லாம கொண்டு எல்லாம் அடகு வச்சுட்டாரு, இனி எல்லாம் மீட்ட முடியாது மாப்பிள்ள, இன்னும் ஆனதாகி போச்சு அப்படிங்கிற நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான் பெரும்பான்மையான மக்கள் சொல்லக்கூடிய மாதிரி சேலத்துல நிலவரம் நிலவுது. இது தமிழ்நாடு முழுக்க பிரதிபலிக்காதா என்ன? நீங்க வலுவா இருக்கக்கூடிய சேலம் மாவட்டத்துல அவங்க சொல்றாங்க, அந்த மாவட்டத்துல இந்த நிலைமை தானே. அப்ப மற்ற மாவட்டங்கள்லாம் இன்னும் எவ்வளவு வீக்கா இருக்கும் நீங்க கற்பனை பண்ணி பாத்துங்க. விண்ணப்பங்களே அதிகம் போகலையே. ஓகே, அவங்க இப்ப விண்ணப்பம் விநியோகிச்சுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு ஆக்டிவா விண்ணப்பம் போயிருக்கு பட்டியல் எடுங்க, கேளுங்க. எவ்வளவு பேர் உண்மையான வந்து பணம் கட்டி தயாரா இருக்காங்கன்னு கேளுங்க. தொகுதிகள் கூட மாற்றி கொடுத்திருக்காங்க விண்ணப்பத்தை இப்போ இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள். ஆமா, அதனால நிறைய சிரமங்கள் உண்டு உறுதியா. வருகின்ற தேர்தல் என்னை பொறுத்த வரைக்கும் தென் தமிழகத்தால எமர்ஜ் ஆகவே முடியாதா சார்? இனிமே முடியவே முடியாது. ஓகே, அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் அவங்க எல்லாத்தையும் இவர் வந்து அனுசரிச்சு போனாலே இவர் தப்பிக்க முடியாது. அப்ப அது பிஜேபிக்கு தானே சார் ஸ்பேஸ் கொடுக்கும்? அது மக்கள் முடிவெடுக்க வேண்டியது. ஓகே, ஏன் நவீன் பட்நாயக் மாதிரி, பிஜு பட்நாயக் மாதிரி தொடர்ந்து 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆளாதுங்கிறதுக்கு என்ன நிச்சயம் இருக்கு? முறையான ஆட்சியை கொடுத்தா மக்கள் வரவேற்பு கொடுக்க போறாங்க, மீண்டும் தேர்ந்தெடுக்க போறாங்க. கடந்த காலங்கள் மாதிரி நீங்க பெரும் குற்றச்சாட்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்துல நீங்க 2011 எல்லாம் நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் நீங்க எதையுமே நீங்க வைக்க முடியாது. அவ்வளவு கட்டுக்கோப்பா கட்சியை வச்சிருக்காங்கல்ல. அப்ப இது மாதிரியான ஆட்சி இன்னும் ஃபைன் ரிஃபைன்டு வெர்ஷனா திராவிட மாடல் 2.0 லோடிங் எங்க சிஎம் சொல்றாங்க. அப்படின்னா அந்த ஸ்டேட்டோட ப்ராகிரஸை வேற லெவலுக்கு கொண்டு போறதுக்கு ஹி இஸ் ப்ரிப்பேரிங். அப்ப இது மாதிரி ப்ராகிரசிவ் பாலிடிக்ஸும் இது மாதிரி உலகத்தை நோக்கி பயணிக்கிறதும் இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கும் தமிழ் மக்களினுடைய வளர்ச்சிக்கும் முதலமைச்சர் பெரும் பங்களிப்பு கொடுத்துட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இதை கெடுக்கிறதுக்கான முயற்சிகள்ல இதுல ஏதாவது குழப்பம் விளைவிக்க முடியாதாங்கிற முயற்சியில இந்த இனத்தினுடைய அடையாளங்களை சீரழிப்பதற்கான முயற்சிகள்ல பாரதிய ஜனதா ஈடுபடுது. அதுக்கு இவங்களெல்லாம் கைக்கூலியா பயன்படுத்திட்டு வருது. இப்படிதானே இந்த தேர்தல் அமைஞ்சிருக்கு. இட் இஸ் தமிழர்கள் வெர்சஸ் பிஜேபியா தான் இந்த எலெக்ஷனே செட் ஆகுது. பிஜேபினா பிஜேபிக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த கைக்கூலிகள், அதிமுக கைக்கூலி தான், நீங்க அன்புமணி ராமதாஸ் கைக்கூலி தான், விஜய் கைக்கூலி தான். அப்படிதான் வைக்க முடியும். நிகழ்வுகளுடைய தொகுப்பு நீங்க நடக்கிறத வச்சு உங்களால கற்பனை பண்ணிக்க முடியாதா என்ன? அப்ப இந்த தேர்தல் தான் என்னை பொறுத்த வரைக்கும் திரு பழனிசாமி ஐயா அவர்களுக்கு இறுதி தேர்தலாக அமையுங்கிறத எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். நிச்சயமா சார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் எப்படி இந்த ஆக்சிடென்டல் சீஃப் மினிஸ்டர் பதவிக்கு வந்தார், அவருடைய நீங்களும் அவர் ஊரை சார்ந்தவர் என்பதனால் அது சம்பந்தமான பல எக்ஸ்க்ளூசிவான தகவல்கள் எங்கள் நேயர்களுக்கு கொடுத்தமைக்கு மிக நன்றி. நன்றி தொடர்.